ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீநிலா அஃபிஷியல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன குழந்தைங்கள குளிக்க வைக்கிறது வந்துட்டு நியூ மாம்ஸ்க்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கை ஈஸி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அண்ட் நிறைய குழந்தைங்க குளிக்க வைக்கிற வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஏன்னா அது எப்படி குளிக்க வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்காக இல்லை, அதில் அவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் பார்த்தேன். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் அண்ட் ஒரு சிலர்த்தை தவிர்த்து மற்ற எல்லா வீடியோவுமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அவங்க குளிக்க வைக்கிறத பார்க்கும்போது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள எப்போவுமே குளிக்க வைக்கும்போது எடுத்த உடனே முகத்துலையோ தலையிலையோ வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம குளிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டே நம்ம ஹெட்டை வந்து நனைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உடம்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றி சோப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் தான் நான் வந்துட்டு தலைக்கு தண்ணி ஊற்றி ஷாம்பு போடுவேன். ஸோ அப்படி குளிப்பாட்டுறதுனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்காது. ஆனால் அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நீங்கள் எடுத்தோடனே தலைக்கு ஊற்றிட்டிங்கன்னா அதிலே அவங்க ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு உடம்புக்கு சோப் போட்டுட்டு அப்புறம் நம்ம தலையை அலசணும் அப்படின்னா தலையில் உள்ள அழுக்கெலாம் வந்துட்டு உடம்புல சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தலையில் வந்துட்டு ஷாம்பு போடுறது வந்துட்டு உடம்புக்கு இறங்காத மாதிரி தான் நான் வந்துட்டு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுவேன். அது எப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து சோப் போடுறது வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக போடுங்க. ரொம்ப வந்துட்டு கரகரன்னு தேய்க்க வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து டேர்ட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அவங்களோட உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்துட்டு குளிக்க வைக்கிறோம். இப்போதைக்கு அவங்க அழுக்காகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஜென்டலாகவே சோப் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக போட்டால் கூட அவங்களுக்கு வந்து அதனால் வலி ஏற்பட்டு கூட அழுவாங்க. நம்ம வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு தப்பு பண்ணி அதுக்கப்புறம் கற்றுக்கலாம், அது தப்பு இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்க வளர்க்குறதுல வந்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம சின்னதாக பண்ணுற தப்பு கூட அவங்கள ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நிறைய நியூ மாம்ஸ்க்கு அதனால தான் நிறைய ஃபியர்ஸே ஏற்படுது. இப்போவுமே யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய பீரியாட்ரிஷன் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பாருங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நானுமே நியூ மாம் தான். எனக்கும் பாப்பா பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு ஆள் கிடையாது. இந்த குளிக்க வைக்கிறது வந்துட்டு இது என்னோடய அம்மா சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் அவங்க தான் வந்துட்டு பாப்பாவை குளிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இப்போ வந்துட்டு 5.5 மாதம் ஆகுது. ஒரு 4.5 மாதமாக நானாக தான் பாப்பாவை குளிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து மஞ்சள் ஏதோ மாவு இந்த மாதிரிலாம் அரைச்சி தேய்ச்சி குளிக்க வைக்கிங்க. அதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் என்ன பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நேச்சுரலாகவே குழந்தைங்களோட ஸ்கின் வந்து க்ளோவாக தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு கோகோனட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சாலே போதும். அவங்க மேலே இருக்கிற நேச்சுரலாக இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் மசாஜ் போடாமல் நம்ம குளிக்க வச்சோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அதே மாதிரி குளிக்க வச்சிங்கனாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளேயே வந்துட்டு லோஷன் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களோட ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். மற்றபடி க்ளோவாக இருக்கிறதுக்காகவோ குழந்தைங்க கலராக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி எதுவுமே வாங்கி அப்ளை பண்ணி தேய்க்காதீங்க. அது அவங்களுக்கு காந்தலாம் எரியலாம், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். சின்ன குழந்தைங்களுக்கு எனக்கு இது அஃபெக்ட் ஆகுது, எனக்கு இது பிடிக்கலை, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு சொல்ல தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் அழுகு தான். அழுத உடனே பசிக்குது போல் அதனால தான் அழுகிறாங்க அப்படின்னு மட்டும் நிறைய பேர் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சுற்றி ஒரு தடவை வந்துட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சரி பசிக்கு தான் அழுகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னா மட்டும் பால் கொடுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய சின்ன குழந்தைங்க வீடியோ வந்துட்டு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் குளிக்க வைக்கிறதுக்காக யூடியூப்பில் வீடியோ அடித்து பாருங்களேன். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பாவமாக இருக்குது. அதுவும் ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிலருக்கு அழுகு கூட வரும். அந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு அதை அரைச்சி பூசுறது, இந்த மருந்து கொடுக்குறது, அந்த மருந்து கொடுக்குறது அப்படின்னு நிறைய வீடியோ போடுறாங்க. நான் யாரையும் குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சப்போஸ் என்ன மாதிரியே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க வந்துட்டு நேச்சுரலாகவே அங்கே இருக்க விடுங்க. அவங்களோட உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் நம்ம குளிக்க வச்சா போதும். இந்த கலரில் இருந்தால் அழகாக இருப்பாங்க, அந்த கலரில் இருந்தால் அழகாக இருப்பாங்க, இல்லை வெயிட் போடுறதுக்கு நிறைய அவங்களுக்கு வாங்கி ஊட்டுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க.
ரொம்ப லைட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு இப்போ தான் 5.5 மாதம் ஆகிருக்கு. நானும் சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஃபஸ்ட் ஃபுட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஃபுட்டு கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் வீடியோ போடுறேன். அண்ட் பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு கிளாஸோ கப்போ எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என் கையை மட்டுமே நான் யூஸ் பண்ணி வந்து குளிக்க வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது காதுக்குள்ளேயோ எதுக்காவது பெயர்ச்சி அப்படின்னா காதுலேயும் மூக்குக்குள்ளேயும் மட்டும் குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கும்போது தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ஏன்னா காதுக்குள்ளே தண்ணி போச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மூக்குக்குள்ளே உங்களுக்கு தண்ணி போச்சுனாலும் சளி பிடிக்கும், கண்டிப்பாக சளி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி வந்து தலைவலியே ஊற்றாதீங்க. மேக்ஸிமம் ஃபேஸில் வந்து கையை வச்சே நீங்கள் தொடச்சி எடுங்க, அதான் ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாப்பாவை வந்து குளிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே பார்த்து பாப்பா இப்போ கொஞ்சம் வந்துட்டு 6 மந்த் ஆகிட்டனால கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி இருக்காங்க. சின்ன பொண்ணாக இருக்கும்போது குளிக்க வைக்கிறது இன்னுமே எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்களும் நியூ பார்ன் வச்சுருக்கீங்கன்னா பயப்படாமல் இந்த மெத்தடில் வந்து குளிக்க வைக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. பாப்பாவுக்கு இது வரைக்கும் சளி பிடிச்சதே கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.